ஈரான் அதே போன்று மற்ற அரபு நாடுகள் அத்தனையும் ஒன்றிணைந்து அரபு லீகினுடைய மாநாடு இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற 27ஆம் தேதி கைரோல நடைபெற இருக்கிறது. அதே நேரம் முதல் கட்டம் என்னைக்கு முடியுதோ 40 நாள் என்னைக்கு முடியுதோ அந்த முடிந்ததோட 2ஆம் கட்டம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தத்தினுடைய விதிமுறையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் இல்லையா, இது நிரந்தர சீஸ்ஃபயர் இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நிரந்தர சீஸ்ஃபயர்ங்கிறது 2ஆம் கட்டத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசாவிலே யுத்த நிறுத்தம் சீஸ்ஃபயர் ஏற்பட்டு 29வது நாளாக இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற முக்கியமான செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், இந்த காசாவினுடைய யுத்த நிறுத்தம் என்பது யுத்தத்தை விட ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா யுத்தம் செய்வது என்பது சண்டை நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. யுத்த நிறுத்தம் என்பது போடப்பட்ட ஒப்பந்தங்களை 2 தரப்புமே சரிவர கடைபிடிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் மேல நீங்க உங்களுடைய யுத்த நிறுத்த மீறல்களில் ஈடுபட்டு வருகிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். அதே போல லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களும் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இடம்பெற்றிருக்கக்கூடிய யுத்த நிறுத்தத்திலையும் இஸ்ரேல் தொடர்ந்து மீறல்களில் ஈடுபட்டு வருகிறது, யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதல்களை நடத்துகிறது என்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில வெஸ்ட் பேங்க் என்கிற பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை நகரங்கள்ல இன்றைய தினமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதல்களை தொடர்கின்றன. தூபாஸ், நப்லஸ் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஜெனின் அகதி முகாம் பகுதிகளிலும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வரக்கூடிய தாக்குதல்கள்ல இதுவரைக்கும் 3 அப்பாவி சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் என்கிற செய்திகளோடு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். 21 நாட்களாக இந்த தாக்குதல்கள் அந்த பகுதிகளில் தொடர்ந்து வருகிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஜெனின் பட்டாலியன் அந்த பகுதிகளில் உக்கிரமான தாக்குதல்களை, பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இடையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய யுத்த நிறுத்தத்தினுடைய தற்போதைய நிலை என்ன, அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்கிற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வருகிறது. குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இந்த யுத்த நிறுத்தம் என்பது 3 கட்டமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு யுத்த நிறுத்தமாக இருக்கிறது. இந்த 3 கட்டத்தில் முதல் கட்டத்தில் தான் இப்பொழுது பாலஸ்தீனம் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இது 40 நாட்கள் தொடரக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது. இன்றைக்கு 29வது நாள், நாளை தினம் 30வது நாள், இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது. இந்த 10 நாட்களுக்குள்ளாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளை 2 தரப்பும் ஆரம்பிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. முதல் கட்டமாக இருக்கக்கூடிய இந்த நடைமுறையில் நீங்க பாத்தீங்கன்னா 33 இஸ்ரேலிய பணைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுதலை செய்வார்கள். இதற்கு பகரமாக கிட்டத்தட்ட 2000 பாலஸ்தீனிய அப்பாவி சகோதரர்களை சிறையிலிருந்து இஸ்ரேல் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் இதுவரைக்கும் 19 பேரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுதலை செய்திருக்கிறார்கள். 19 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிற அதே நேரம் இஸ்ரேல் சார்பாக 1135 பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்களும் தற்போது வரைக்கும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 2 பரிமாற்றங்கள் 10 நாளைக்குள்ளாக 2 தடவைகள் இதே போன்று பணைய கைதிகளை ஒப்படைக்கிற பணிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செய்யும் என்கிற செய்திகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னும் 14 பேர் அவங்க விடுதலை செய்யணும். 2 தடவைகள் 7 விடுதலை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அல்லது 10, 14 ஏதோ ஒரு வகையில் அவங்க 2 தடவைகள் விடுதலை செய்வார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். பிப்ரவரி மாதம், இந்த மாதம் 22ஆம் தேதி ஒரு சாராரை விடுதலை செய்ய இருக்கிற அதே நேரம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் கட்ட விடுதலையை அவர்கள் செய்வார்கள் என்கிற அறிவிப்பு இன்றைய நாளில் வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் 2ஆம் கட்டமாக என்ன நடக்கும் என்பதை பொறுத்தவரையில் இஸ்ரேலுடனான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய 2ஆம் கட்டம் எப்பொழுது ஆரம்பிக்கும்னா, முதல் கட்டம் என்னைக்கு முடியுதோ 40 நாள் என்னைக்கு முடியுதோ அந்த முடிந்ததோட 2ஆம் கட்டம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தத்தினுடைய விதிமுறையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்ரேலுடைய படைகள் காசாவை விட்டு ஒட்டுமொத்தமாக 2ஆம் கட்டத்தில் வெளியேற வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தம். அவங்க வெளியேறதை பொறுத்தவரையில குறிப்பாக அவங்க இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வடக்கு காசாவிலிருந்து மொத்தமாக வெளியேறி இருக்கிறார்கள். அதே போன்று நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் இருந்து வடக்கையும் தெற்கையும் பிரிக்கக்கூடிய நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் இருந்து மொத்தமாக அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். குறிப்பாக அவங்க வெளியேற வேண்டிய ஒரு பகுதியாக எதற்குன்னா பிலடெல்பியா காரிடோர் இருக்கிறது. இது எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்கக்கூடிய காரிடோர் பகுதி, அதாவது ரஃபா பார்டர் என்று சொல்றோமா இல்லையா, உள்ள உணவுகள் வரக்கூடிய பார்டர், அந்த பார்டரையொட்டி 14 கிலோமீட்டர்கள் இருக்கிறது. இந்த 14 கிலோமீட்டர்களை 700
எகிப்திய போர்சஸ் இருப்பாங்க. தற்போது இஸ்ரேலுடைய இராணுவத்தினரும் அங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து வெளியேறணுங்கிறது ஒப்பந்தம். இரண்டாம் கட்டத்தில் அவர்கள் அங்கிருந்து வெளியேறுவார்கள். வெளியேறியவுடன் நிரந்தர போர் நிறுத்தம், பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் என்பது அங்கிருந்துதான் ஆரம்பிக்கும் என்பதுதான் இந்த இரண்டாம் கட்டத்தினுடைய அடிப்படையாக இருக்கு. ஏன்னா நிறைய சகோதரர்கள் பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் இல்லையா, இது நிரந்தர சீஸ்ஃபயர் இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நிரந்தர சீஸ்ஃபயர்ங்கிறது இரண்டாம் கட்டத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அதே நேரத்தில் இன்றைக்கும் இஸ்ரேல்ல பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. மொத்தமாக பணைய கைதிகளை மீட்டெடுக்கணும், மீண்டும் ஒரு யுத்தத்தை காசாவோடு நடத்தக்கூடாது, நமக்கு சண்டையே இனிமே வேணாம்ங்கிற அளவுக்கு அந்த மக்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு பணைய கைதி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ சமூக வலைதளங்களை எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களையும் மற்ற சமூக வலைதளங்களையும் வைரலாக பரப்பப்படுகிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வர முடியுமான ஒரே காலகட்டம் இது மட்டும்தான். எனவே நீங்கள் மீட்டு கொண்டு வந்துதான் ஆக வேண்டும், மீண்டும் நீங்கள் யுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களே கோரிக்கை வைக்கிற அந்த வீடியோக்களும் தற்போது வைரலாக பரவி வருகிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைய தினம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, துல்கரேம் பகுதிகளில் கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பதிலடி தாக்குதலை அங்கிருக்கக்கூடிய ஜனின் பட்டாலியனும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற பிரேக்கிங் நியூஸ் சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுடைய பாதுகாப்பு அமைச்சருடன் ஒரு விசேட கூட்டத்தை நடத்தி இருக்கிறார். அந்த கூட்டத்தினுடைய முடிவுகளை பற்றி இஸ்ரேலி டைம்ஸ், இஸ்ரேலி ஹயோம் போன்ற பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த முதல் கட்ட சமாதான உடன்படிக்கை இருக்குதா இல்லையா, இந்த உடன்படிக்கையை தான் இஸ்ரேல் பிரதமர் நீட்டிக்க விரும்புகிறார். இந்த சமாதான உடன்படிக்கை 3 கட்டமாக நடைபெறும். முதல் கட்டம் இன்னும் 10 நாள்ல முடிவுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு 2ஆம் கட்டம் 11வது நாள்ல இருந்து ஆரம்பிக்கும். ஆனா இவங்க என்ன பண்ண பாக்குறாங்கன்னு கேட்டா, இந்த முதல் கட்டத்தையே நீட்டிப்போம்ங்கிறாங்க. நீட்டிச்சா என்ன லாபம், இஸ்ரேலுக்கு என்ன லாபம், பாலஸ்தீனுக்கு என்ன நஷ்டம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டால் நிரந்தர போர் நிறுத்தம் என்பது வராது. பிலடெல்பி காரிடார் பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பது நடக்காது. என்ன நடக்கும் சொன்னா, பணைய கைதிகளை பாலஸ்தீனம் விடுதலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதை நீட்டிக்கிறதுக்கு தான் அவர் ட்ரை பண்றாரு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு, உங்களுக்கு ஆட்கள் வேண்டும் என்றால் 2ஆம் கட்டத்துக்கு நீங்க நகர வேண்டும், இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ஆட்களை நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் என்பதை மிக தெளிவாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் திடீரென ரஃபா பார்டர் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வான்வழி தாக்குதலை, ட்ரோன் அட்டாக் கொண்ட பண்ணி இருக்கிறாங்க. அது எதுக்காக பண்றாங்கன்னா, ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன போலீஸ் படை இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில், அவங்க தானே ஆட்சி வச்சிருக்காங்க, அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ். ஆனா போலீஸ் தான் வந்து இப்ப நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. போர்சஸ் அவங்க ஓரமாக்கி, ராணுவம் எப்பயும் இருக்க மாட்டாங்கல்ல, ராணுவத்தை யுத்தத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க, ராணுவத்தை ஓரம் கட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த பணைய கைதிகள் விடுதலை நேரத்தில் மட்டும்தான் ராணுவம் வர்றாங்க, மற்ற நேரம் எல்லாம் பொதுமக்களுக்கான சேவைகளை அவர்களுடைய போலீஸ் பிரிவு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போலீஸ் பிரிவு இன்றைக்கு கரீம் அபு ஷலேம் பகுதி இருக்குது, அது ரஃபா பார்டர் மாதிரி இன்னொரு பார்டர், அந்த பார்டரால உள்ள வருவாங்க. பொருட்கள் எல்லாம், இந்த உணவுப் பொருட்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு பார்டர் அது. அந்த பார்டர்ல சேவையில இருக்கிற நேரத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்தினால். அதிலே 3 போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்த நிறுத்த மீறலில் இஸ்ரேல் ஈடுபடுகிறது என்கிற கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களை தாண்டி இன்றைக்கு அரப் லீக் உடனடியாக கண்டித்திருக்கிறது. அரப் லீகினுடைய இப்ப இருக்கக்கூடிய இந்த செயல்பாடெல்லாம், அப்ரோச் எல்லாம் வந்து அதை நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக பண்றாங்க அல்ஹம்துலில்லாஹ்னு. இதைத்தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அருமையாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த தாக்குதல் நடந்த அடுத்த கணம் இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடக்கும்னு சொன்னா, இப்படி ஒரு தாக்குதல் நடந்தா ஈரான் உடனே கண்டிப்பாங்க, லெபனான் கண்டிப்பாங்க, சிரியா கண்டிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா இப்ப கத்தார் கண்டிப்பாங்க. ஆனா இப்ப நிலைமை எப்படின்னு கேட்டா, அரப் லீக் களம் இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க தனித்தனியா கண்டிக்க தேவையில்லை, நாங்களே கண்டிக்கிறோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கடுமையான கண்டனத்தை, நீங்க வரம்பு மீறி போய்கிட்டு இருக்கிறீங்க என்கிற, ஏன்னா ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சமாதானம் போகும்போது திருப்பி காசாவுக்குள்ள போய் தாக்குதல் நடத்துறதுங்கிறது நியாயமானதா? அதை செஞ்சதுக்கு அரப் லீக் கடுமையாக கண்டித்திருக்கக்கூடிய நேரத்தில் சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு தொகுதி ஆயுதங்களை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு இஸ்ரேலுடைய ராணுவம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக எகிப்தில இருந்து கொண்டு வரப்பட இருந்த ஆயுதங்களை தான் நாங்கள் கைப்பற்றிருக்கிறோம்ங்கிறாங்க. ஒரு கப்பல், ஒரு சிறிய ரக கப்பல்ல இருந்து தான் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில அப்படி கைப்பற்றப்பட்டுச்சா இல்லையாங்கிறது எகிப்தோ பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரோ இதுவரைக்கும் உறுதிப்படுத்தவில்லை. ஆனா என்ன நடக்கும்னா, பொதுவா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க என்ன செய்வாங்க,
ஒரு சின்ன ஒரு 2 கிலோ ஹெராயினை போலீஸுக்கு மாற்ற மாதிரி வச்சுக்கிட்டு 2000 கிலோ வேற இடத்தால எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்ததோ என்கிற ஒரு கேள்வி பரவலாக சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னன்னா, நீ ஒரு போட்ல இருக்கக்கூடிய 4 வெப்பனை போய் பிடிச்சிருப்ப, அவன் பங்கருக்கு கீழே இருந்து தேவைப்பட்ட எல்லாத்தையுமே கொண்டு வந்திருப்பான், அப்ப என்னடா பண்ணுவேன், இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது தொடர்பான உத்தியோகபூர்வமான எந்த செய்திகளும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. வெளியாகிற போது அவற்றையும் நாம் உங்களோடு தாராளமாக பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலராக இருக்கக்கூடிய ரூபியோ ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டு இருக்கிறார். அதுல என்ன அவர் சொல்றாருன்னா, இந்த அரபு நாடுகளுடைய ஸ்திரத்தன்மைக்கு அவங்க ஒரே சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான அடிப்படை காரணமே யாருன்னு சொன்னா ஈரான் தான். ஈரான் வலுவடைகிறத, ஈரான் பவர்ஃபுல் ஆகிறத நாங்க ஏத்துக்கவே முடியாது. குறிப்பாக ஈரானிடத்தில் அணு ஆயுதம் கிடைக்கவே கூடாது. ஏன் கிடைக்க கூடாதுன்னா, அணு ஆயுதம் கிடைச்சிருச்சுன்னா யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு தான் தடுமாறுறாங்க. ஒரு நாட்டை அடக்கிறது, இப்ப பாகிஸ்தான் மேல என்ன எலிகேஷன் பண்ணினாலும் பாகிஸ்தான் அடைக்கிற முடியுமா? ஏன்னா அணு ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்தியாவை அடைக்கிற முடியுமா? அணு ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். ரஷ்யாவுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆட்சியாளராக எடுத்து அடிச்சுட்டானா என்ன நடக்கும்ங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. வடகொரிய ஜனாதிபதி மாதிரி ஒருத்தனா இருந்தா என்ன செய்வாங்க? அடிரா வாப்பனா என்று சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. அந்த மாதிரி ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு முயன்று கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில அவங்களுக்கு எக்காரணம் கொண்டும் அணு ஆயுதம் கிடைச்சிடக்கூடாது. டொனால்ட் ட்ரம்பினுடைய எண்ணத்தை பொறுத்தவரை பாலஸ்தீனத்திலிருந்து பாலஸ்தீன குழுக்கள் மொத்தமாக ஆயுத குழுக்கள் இல்லாமலாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி சிரியாவுல, லெபனான்ல, யமன்ல இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற குழுக்கள் எல்லாம் இல்லாமலாக்கப்பட வேண்டும். இல்லாமலாக்கப்பட்டு அணு ஆயுதம் கிடைக்காத ஒரு நிலையையும் ஈரானுக்கு உண்டாக்கணும். அப்படி உண்டாக்கினா மட்டும்தான் இந்த பகுதிகளில் ஒருங்கான ஒரு நிலை இருக்குமே தவிர இல்லைன்னு சொல்லி சொன்னா பெரும் சிக்கலா போயிடும். குறிப்பாக ஈரான் கையில அணு ஆயுதம் கிடைச்சிருச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது என்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. ஈரானை பொறுத்தவரை நம்ம திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு விஷயம் தான், ஆல்ரெடி அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இஸ்ரேல் மேல அவங்க அட்டாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில அந்த ஆயுதங்களை தயாரிச்சு வச்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்தாம இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் அதை தடுக்கத்தான் போறோம்னு சொல்லி பல நாடுகள் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி அணு ஆயுதம் இல்லாத பட்சத்துல இவ்வளவு கெத்தாக வாடா பார்த்துக்கலாம் என்று சொல்லி இஸ்ரேலுக்கே அடிக்கவும் மாட்டாங்க, அமெரிக்காவை எதிர்த்து நிற்கவும் மாட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஈரான் அதே போன்று மற்ற அரபு நாடுகள் அத்தனையும் ஒன்றிணைந்து அரபு லீகினுடைய மாநாடு இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற 27ஆம் தேதி கைரோல நடைபெற இருக்கிறது. அதே நேரம் 28 அல்லது 29ஆம் தேதி சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாதுல உடனடியாக அரபு நாடுகள் அத்தனையும் மீண்டும் ஒன்று கூட இருக்கிறார்கள். காசா விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கு, நல்ல முடிவுகள் எட்டப்படுவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீனத்திற்காக துஆ செய்யுங்கள். அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். சகோதரர்களே, பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும், மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அவர்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் கொடுப்போமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.